இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிர்வாண பூஜையில் உட்கார்ந்து பூஜை செய்வதற்கு இளம்பெண்கள் தேவை என்றும் இதில் பங்கேற்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றும் ஒரு போலி பூசாரி சொல்ல, அதை கேட்டு ஒருவர் ஆசை வார்த்தை சொல்லி இளம்பெண்களை அழைத்து செல்ல, நிர்வாண பூஜையிலிருந்து தப்பி ஓடிய பெண்களால் போலி சாமியார் உட்பட 12 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆந்திர மாநிலத்தில் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர ராவ் என்கிற போலி பூசாரி பில்லி சூனியம் வைப்பது எடுப்பது என்று அந்த பகுதி மக்களிடையே தொடர்ந்து பணம் பறித்து வந்திருக்கிறார். இவர் நிர்வாண பூஜை, இரவு பூஜை என்கிற பெயரில் பாலியல் அத்துமீறலிலும் ஈடுபட நினைத்திருக்கிறார். இதற்காக தன்னுடைய நண்பர் நாகேந்திர பாபு என்பவரிடம் 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய நிர்வாண பூஜையில் உட்கார்ந்து பூஜை செய்ய இளம்பெண்கள் வேண்டும், அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பணம் தருகிறேன் என்று சொல்ல, இந்த நிர்வாண பூஜையின் மூலமாக புதையலும் கிடைக்கும் என்று சொல்ல, அதை நம்பி நாகேந்திர பாபு தன்னுடன் படித்த இளம்பெண் ஒருவரை 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை சொல்லி அழைத்து சென்றிருக்கிறார். குண்டூரில் ஒரு லாட்ஜில் அந்த பெண்ணை தங்க வைத்திருக்கிறார். அங்கு மேலும் ஒரு பெண் பூஜையில் பங்கேற்க வந்திருக்கிறார். அந்த பெண்ணை வேறு சிலர் அழைத்து வந்திருக்கிறார்கள். கடந்த 9ஆம் தேதி 2 பெண்களையும் குண்டூர் அருகே பூனக்கல்லு என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய போலி பூசாரி நாகேஸ்வர ராவ் வீட்டுக்கு அழைத்து சென்று நிர்வாண பூஜை நடத்தியிருக்கிறார்கள். 2 பெண்களையும் ஒரு அறையில் அடைத்து வைத்து நிர்வாணமாக்கி பூஜை என்கிற பெயரில் அந்த பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பூஜையை பாதியில் நிறுத்தியிருக்கிறார் நாகேஸ்வர ராவ். இரவு பூஜை விவகாரம் வெளியே கசிந்து திரண்டு வந்த அக்கம் பக்கத்தினர், என்ன நடக்கிறது இங்கே, போலீசிடம் நாங்கள் போகவா என்று சத்தம் போட, பயந்து போன அந்த பூசாரி 2 பெண்களையும் அழைத்து கொண்டு சிலக்கலூர்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி அன்று அங்கு மீண்டும் நிர்வாண பூஜை நடத்த முயற்சி செய்திருக்கிறார். அப்போது அந்த பெண்களிடம் மீண்டும் நாகேஸ்வர ராவ் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயற்சிக்க பயந்து போன அந்த பெண்கள் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். தங்களுடைய செல்போனில் இருந்த திசா செயலி மூலம் போலீசாருக்கு தகவல் கொடுக்க போலீசார் வந்து 2 பெண்களையும் மீட்டிருக்கிறார்கள். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி வழக்குப்பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். போலீசாருடைய விசாரணையில் நாகேஸ்வர ராவ், அவருக்கு உதவிய நாகேந்திர பாபு ஆகியோர் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 5 பேரை கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களையும் பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பாருங்கள், இந்த காலத்துலேயும் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு தெரியுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.